காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் வேலியூர் ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நல உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர், காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணைச் செயலாளர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுவேடல் செல்வம், கழக கொள்கை பரப்பு செயலாளர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன், தலைமை கழக பேச்சாளர் முரசொலி மூர்த்தி, ஒன்றிய கழகச் செயலாளர் படுநெல்லி PM பாபு, வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் RK தேவேந்திரன், கிளை கழகச் செயலாளர் வார்டு உறுப்பினர் வேலியூர் J. ரகு, ராஜலட்சுமி குருராஜ், பூபாலன் பழனி, வெங்கட்ராமன், ஆறுமுகம், பார்த்திபன், திருஞானசம்பந்தம், அருள்முருகன், ஜெயபால், சுரேஷ், சசிகுமார், ஐயப்பன், சுமதி, ஜெயராமன், ஜோதி, பிரகாசம், ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சுகர் இருக்கா, பிளட் பிரஷர் இருக்கா, இது மாதிரி அப்பப்போ இருக்கக்கூடிய நோய்களுக்கு திரும்ப திரும்ப நீங்க மருத்துவமனைக்காக அலைய வேண்டியதில்லை. வீட்டிலேயே இருக்கலாம். உங்களை தேடி வந்து மருத்துவத்தை பாக்ஸ் போட்டு தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறையை இந்தியாவில் எந்த மூலையிலும் இல்லை என்ற அளவிற்கு ஒரு திட்டத்தை தருகிற ஆட்சி இது. குழந்தைங்களுக்கு காலையில சிற்றுண்டி திட்டம் யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல நம்மளாம் நமக்கே சிற்றுண்டி கிடையாது. அந்த காலத்துல உழைக்கின்றவர்கள் காலையில் எழுந்தா பழைய சாதத்தை எடுத்து கொஞ்சம் நீராகரத்தை சாப்பிட்டுட்டு விடியற் காலில் விவசாயத்துக்கு போயிட்டு வந்த காலங்கள்லாம் மாறி இன்றைக்கு பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிற நிலைமை மாறி இருக்கு. இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு போக தொடங்கின பிறகுதான் குடும்பத்தினுடைய பாரம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வீட்டுல இருக்க பெண்கள் வேலைக்கு போக தொடங்கினா அவங்களுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு பஸ்பாருக்கு கூட வீட்டுக்காரங்க கூலிக்கு போறதுக்கு வர்றதுக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக போனா கூட பஸ்ஸுக்கு வேண்டியதை வீட்டுக்காரர்கிட்ட கேட்கிற நிலைமை வந்தது. இப்ப அப்படி கிடையாது. பஸ் ஓனராவே பெண்கள் மாறிவிட்டார்கள். எந்த இடத்துலையும் எந்த பஸ்ஸையும் நிறுத்தி ஏறி டிக்கெட்டே இல்லாமல் உட்கார்ந்து போகக்கூடிய அளவுக்கு பஸ் ஓனர்ஸா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்களாம் கூட்டு வாங்குறவங்க தான் ஆம்பளைங்க இருக்காங்க. இப்ப எங்க நிலைமை இப்ப எப்படி ஆண்கள்லாம் எங்களை பார்த்து கேட்கறது, இப்ப அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே எங்களுக்கும் கொஞ்சம் பஸ் பாஸ் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அந்த பெண்கள் ஒரு காலை நிலைமை வந்து விட்டால் அந்த வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அது பள்ளிக்கு செல்கிற நேரத்தில் அவர்களை பாதுகாக்கக்கூடியது யார்? யார் அவர்களுக்கு காலையிலே சிற்றுண்டி தருவோம் என்று யோசித்து இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் என்பது உலகத்திலே கிடையாது. அதை வழங்கி இருக்கக்கூடிய தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். இன்னைக்கு குழந்தைகளை கேட்டா ஸ்கூல்ல போய் கேட்கிறோம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்ல காலை டிஃபன் நீ ஸ்கூல் போனா சாப்பிடுறியா? என்ன கொடுக்குறாங்க? பொங்கல், அப்புறம் கிச்சடி. அது பாரு அங்க பேக்ல இருந்து ஒரு குரல் வருது பாரு. அப்ப குழந்தைங்க வேண்டிய ஊட்டமான அவசியமான உணவை சுட சுட சரியாக தயாரித்து தருகிற திட்டத்தை வழங்கி இன்றைக்கு மக்கள் எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக எல்லோருக்கும் எல்லாம் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆட்சியை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு எத்தனை நெருக்கடி கொடுத்தால் உனக்கு நிதி தரமாட்டேன், 100 நாள் வேலை திட்டத்துக்கு 3852 கோடி தரவில்லை, ஒப்புக்கொண்ட தடையை தராத நிலையில் இந்த பட்ஜெட்டில் அந்த 3852 நான் தருகிறேன் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். இப்ப தராது. இப்ப அடுத்த வாரத்துக்கு மேல உங்களுக்கு கூலி பெண்டிங் இருந்தது வரப்போகுது. மோடி நீ தரலனாலும் எங்க மக்களை நான் விட்டு விட மாட்டேன் என்கின்ற முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர். இந்தி படிச்சாதான் நான் படிக்கிறதுக்கே நான் ஃபீஸ் கட்டுவேன்னு சொல்றாங்க. இந்தி படிச்சாதான் நான் ஸ்கூல் நடத்துறதுக்கு சம்பளம் கொடுப்பேன்றாங்க. இந்தி ஏன் நாங்க பிள்ளைங்க படிக்கணும்? எதுக்கு? தமிழ் படிக்கிறார்கள். தமிழ் படிக்க வேண்டியது தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாய்மொழியில் படிக்கிறாங்க. மேல படிப்பதற்கு ஆங்கில மொழி இருக்கிறது. எல்லாம் படித்து விட்டு எல்லா வேலைக்கும் செல்லக்கூடியவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். இந்தியை படித்து விட்டு எங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது என்று மோடியால் சொல்ல முடியுமா? அமித்ஷாவால் சொல்ல முடியுமா? நிர்மலா சீதாராமனால் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஆனால் நம்மளுடைய தலைவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால், இந்தியை படித்தால் தான் நிதி தருவேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிதி எங்களுக்கு வேண்டாம். எங்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு எங்கள் நாட்டு பணத்தை நாங்கள் செலவழித்துக் கொள்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் கொடுத்த வரியில் எவ்வளவு நீ திருப்பி கொடுக்குற? ₹1 நாங்க வரியை செலுத்தினா 29 காசு தான் தர. நீ
ரூபாய் நாங்கள் வரியாக செலுத்தினால் 50 காசாவது கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீ மோசடி செய்கிற ஆட்சியை தருகிறாய், வஞ்சிக்கிற ஆட்சியை செய்கிறாய், தமிழர்களை ஓரம் கட்டுகிற, தமிழர்களை இரண்டாம் கட்டு குடிமக்களை ஆக்குகிற ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடியை கடுமையாக எதிர்க்கக்கூடியவராய், மிக தைரியமாக எதிர்க்கக்கூடியவராய், உரிமைக்காக போராடக்கூடியவராய், தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் உரிமை காக்கின்ற தலைவராய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சிம்ம சொப்பனமாக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே உயர்ந்து நிற்கின்ற அந்த தலைவருக்கு பிறந்தநாள் விழா. அவர் 100 ஆண்டு காலம் கடந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.